guys, welcome back to our channel. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு மினி லாட் பார்த்தீங்கன்னா வாங்கி அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த இப்போ ஏன்டா நீ அந்த வீடியோக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன்னா, ஆமாம், அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பேப்ளேடை பற்றி கேட்டிருப்பேன். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த பேப்ளேட் தான். இந்த பேப்ளேட் என்ன பேப்ளேட்னு நான் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது என்ன பேப்ளேட்னா, இதுக்குள்ளே தான் அந்த பேப்ளேட் இருக்குது. அது என்ன பேப்ளேட்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டும் பிடிக்காமல் இருப்பீங்க. அது கண்டுபிடிக்காதவங்களாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டுபிடிச்ச எல்லாருமே ஒரு ட்ரூ பேப்ளேட் ஃபேன்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டிக்கர் வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பேப்ளேட்னு. இந்த டப்பா வேணாம், இந்த டப்பாவை நம்ம வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த டப்பாவை நத்துக்கு போட்டுடலாம், இப்போதைக்கு வேணாம். ஓகே, பார்த்தீங்களா, தெரியுதா, கிரேட்டஸ்ட் ரஃபேல். ஒரு பார்ட்ஸாக பார்ப்போம். டிரைவர், இந்த டிரைவர் உங்களுக்கு பார்த்தாலே எந்த டிரைவர்னு தெரிஞ்சிருக்கும். ஜி அக்கிலிஸ்க்கு நம்மளோட ரவுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாரு. இந்த பார்ட்டு மட்டும் கொடுப்பாரு ரவுல். இந்த பார்ட்டை வச்சு இதை நம்மளால 3 விதமாக மாற்ற முடியும். கிரேட்டஸ்ட் ரஃபேல் ஒரு பேலன்ஸ் டைப், அதனால இந்த பேப்ளேட்டை நம்மளால 3 விதமாக பேப்ளேட்டை லான்ச் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், இது ஸ்டாமினா, இது அட்டாக். ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அட்டாக். இது டிஃபென்ஸாக ஸ்டாமினா, இது டிஃபென்ஸாக ஸ்டாமினா என்னன்னு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது டிஃபென்ஸ், இது ஸ்டாமினா, அப்புறம் இது அட்டாக்ன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, டிரைவர் வரமாப்போம். அடுத்து டிஸ்க் பார்த்தீங்கன்னா 0V டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வெயிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்டர்ஸ் பிரைசன் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஆஸ்டர்ஸ் பிரைசனுக்கும் இதே டிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, டிஸ்க்கும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ தான் பேப்ளேட்டோட ஒரு உயிர், இதை தான் பேப்ளேட்டோட உயிர்னு நம்ம சொல்லலாம். ஃபேஸ் லேயர் தானே, ஆமாம் லேயர் தான். ஓகே, பாருங்க கைஸ், நம்ம பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து தான் இதை வாங்கியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்க பேப்ளேட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நிறைய ஸ்ப்ரிங்கெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க உள்ள, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமா இருங்க ஒரு அடிக்கி வைப்போம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டிக்கர் எப்படியோ ஒட்ட போகிறதில்ல. எங்கே வந்து ஸ்டிக்கர் காணும்னா டிரைவரில் ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர், அதை நான் ஒட்டிட்டேன். பிளாக் சரியாக தெரியுதான்னு தெரியல. இந்த பேப்ளேட் என் கைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தான் வீடியோ போடல. ஓகே, இந்த ஸ்டிக்கர் நம்ம கலெக்ஷன் பண்ணி வைக்கிறோம், அதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 பார்ட்டியும் ஒன்று சேர்த்து போட்டு பார்ப்போம். பேக்ரவுண்டில் சவுண்ட் அதிகமாக வந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க, ஏன்னா இங்கே பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்டுனுக்குது. சவுண்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, கிளிக் சவுண்டு ஓகே தான், ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் கிளிக் சவுண்டு இருக்குது. பேப்ளேட் எப்படி சூப்பராக இருக்கா? எனக்கு இந்த பேப்ளேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது பேப்ளேட். சரி வாங்க ஒரு டெஸ்ட் லான்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்டில் மாதிரி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வச்சு நம்ம அப்கமிங் வீடியோஸில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பண்ணலான்னு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, இதை நான் ஸ்டேடியமை செட் பண்ணிட்டேன், செட் பண்ணியாச்சு. ஒரு டெமோ லான்ச் பார்த்தீங்கன்னா விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 3, 2, 1 கோ. ஸ்டேடியம் பயங்கரமாக பாருங்க கைஸ், நல்லாவே சுற்றுது கைஸ். பேப்ளேட் இதை பாருங்க, சென்டர் பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிட்டான், நல்லாவே சுற்றுது. இந்த பேப்ளேட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுக்கு 2 ஆர்மர் மாதிரி இருக்கும். அந்த ஆர்மர் இப்போ வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்மர் வந்து மேலே வந்து நின்றுச்சுன்னா
பயங்கர டிஃபென்சிவ் ஆகிடுவான். எந்த பேர்ல நினைச்சாலும் டிஃபீட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுவான். ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த மாதிரி ஒரு சில ஃபிசிக்ஸ் இவங்க எல்லாம் உள்ளே வரும். அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்க ஆர்மர் வெளியே வருது தெரியுதா உங்களுக்கு? பேட்டில் போட்டு பார்க்கலாமா? ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நேரமே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறான். ஓகே, நின்றுட்டான். எவ்வளோ நேரம் சுற்றி இருப்பான்னு தெரியல. நான் மேலே வேணால் உங்களுக்கு தரேன் டைமர். ஓகே, ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். ஆஸ்டல் ஸ்பைசனுக்கும் இவனுக்கும் ஒரு பேட்டில் மாரி போட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இவனே நம்ம லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1. 3, 2, 1. ஆஸ்டல் ஸ்பைசன் அட்டாக் டைப்பில் போட்டோன்னா என்ன இவ்வளோ விக்ரஸாக சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஆர்மர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அவன் ஸ்டாமினாக்கு போயிட்டானா அந்த ஆர்மர் அப்படியே மேலே வந்துடுது கைஸ். சரி, ஸ்டாமினா டிஃபென்ஸுக்கு போயிட்டானா ஆர்மர் மேலே வந்துடுது. ஓகே, ரஃபேல் தான் ஜெயிச்சிருக்கான். இந்த பேட்டெல்லாம் சும்மா தான். இவனை வச்சு இன்னும் நம்ம நிறைய சம்பவங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு தெரியல. ஓகே, கூடிய சீக்கிரத்திலேயே பேக்கிங் பேஸ் கிட்ட எப்படிலாம் பேப்ளேடை நம்ம ஒரு காண்டாக்ட் பண்ணி பேப்ளேட்லாம் வாங்குறதுன்றத பற்றியும் நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு எப்படி பேப்ளேட் வாங்குறதுன்னு. நிறைய பேர் வேற கேட்குறீங்க எப்படி பேப்ளேட் வாங்குறீங்க, எதில் போய் நீங்கள் வாங்குறீங்க இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத நான் இந்த வீடியோவில் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் ரஃபேல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஏற்றுவீங்க. அப்போ தான் நான் போகிற பேப்ளேட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பேப்ளேட் வச்சு என்ன மாதிரியான கண்டென்ட் போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், பாய்.